மக்களே அனைவருக்கும் வணக்கம். இந்த இது பேக்கிங் பிரிக்கிறார் பாருங்கள், அவர் என்னோடய தம்பி. அவருக்கு பிறந்த நாள். கேக்கு நேற்று நைட்டு வெட்டணும். வெட்டி முடிச்சதுக்கப்புறம் அந்த நிற்கிறான் பாரு, அவன் ஃப்ரெண்ட்ஸிப்பு, அவங்க 3 பேருமே ஃப்ரெண்டு. கிஃப்ட்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க அவருக்கு. அந்த கிஃப்ட்டில் நாங்கள் எல்லாம் நின்று வேடிக்கை பார்த்துருக்கோம். நாங்கள் தான் வீடியோ எடுத்துருந்தேன். இது என்னமா இருக்கும்னு நினச்சின்னு இருந்தோம். சும்மா கலாய்க்கிறதுக்காக ஏதோ கொடுக்குறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தா அது பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபோன் பாக்ஸ் மாதிரி இருந்தது. நாங்கள் ஆனால் அது சாதாரணமாக ஏதோ அவங்க ஃபன் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க போல், ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே 1000 இருக்கும் அப்படின்னு நினச்சின்னு இருந்தோம். ஆனால் அதை ஓப்பன் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா, ஆமாம், அவருக்கே நம்பிக்கை இல்லை, சிரிப்பு, அது ஏதோ இருக்குன்னு சொல்லி நினச்சிருக்காரு. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் அதில் ஃபோன் இருக்குதுன்னு தெரிஞ்சுதாங்க. பாருங்கள், ஃபோனுன்னா அது சாதாரண ஃபோன் இல்லை, ஐஃபோன். அது கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அது 45,000 அந்த ஃபோனு. ஆமாம், ஏன்னா 45,000ன்றது வந்து நம்மள மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் அது ஒரு பெரிய இது. ஏன்னா அவங்களும் கஷ்டப்படுறவங்க தான், அவங்களும் வேலைக்கு போகிறவங்க தான். அவங்களுக்கு அந்த 45,000ன்றதுலாம் வந்து 2-3 மாதம் 4 மாதம் வேலை செஞ்சால் அந்த 45,000 வரும். இருந்தாலும் அந்த ஃப்ரெண்டுக்காக அது பண்ணியிருக்காங்கன்னும் போது இதை பார்க்கும்போது ஒரு நெகிழ்ச்சியாக இருக்குது. இது வந்து ஒரு உண்மையிலே என் கண்ணு கலங்கிச்சு நேற்று நான் இதை பார்த்த உடனே. 1000 தான் இருந்தால் கூட நான் எவ்வளோ இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம். இது வந்து பாருங்களேன், பாருங்கள். ஆனால் நேற்று இதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஃபீலிங் ஆகிடுது. எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஃபீலிங் ஆகிடுச்சு. இப்படியும் இந்த காலத்துலேயும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருப்பாங்களான்னு. ஃப்ரெண்ட்ஷிப் வாழ்த்தி ஒரு லைக் பண்ணுங்களேன். ஹாய்.